தமிழ் வாழ்க! உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சரி, அடுத்து என்னோட பார்வையில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அது எப்படி, என்ன காரணத்துக்காக நான் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதை வந்து நம்ம எப்படி ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து இந்த அனாலிசிஸ் மெத்தட், அதாவது பகுப்பாய்வு அணுகுமுறையில் இது வந்து ஆக்சுவலாக பார்ட் 2. ஸோ நம்ம பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ஏர்டெலை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாரதி ஏர்டெல். ஸோ இந்த பாரதி ஏர்டெல்லில் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் தேதி போல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம ஆக்சுவலாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம், வீடியோவும் போட்டிருந்தோம் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது. இப்போ வந்து பாருங்கள், லைவாக வந்து பாருங்கள் 713 ரூபா ஆக்சுவலாக இப்போ ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம டார்கெட் வந்து 730 ரூபா டார்கெட் 1ம் 760 ரூபா டார்கெட் 2ம் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டைப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்க மக்களே. சரி, இது ரன் ஆகட்டும். நம்ம டார்கெட் 1, 2 வந்து ரீச் ஆகுதா இல்லையான்னு நம்ம பிறகு பார்ப்போம். மெதுவாக மூவ் ஆகட்டும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோ மோட்டோ கார்பரேஷனை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஹீரோ மோட்டோ கார்பரேஷன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து டெய்லி சார்ட் வச்சுருக்கேன். ட்ரேடிங் வியூவில் நான் வந்து ஹீரோ மோட்டோ கார்பரேஷனோட டெய்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ டெய்லி சார்ட்டில் என்னோட வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். நான் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கேன் அப்படிங்கிறத, செல் ஆகும் அப்படின்னு ஒரு 3-4 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்து இந்த கேண்டில் இருந்து டெய்லி கேண்டில் இருந்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த இந்த ப்ரைஸும் இந்த ப்ரைஸும் பாருங்கள் ஒரு ஈக்குவலாக இருக்குது. சரி, ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கான். சரி, டபுள் டாப்னா என்ன, ஃபர்தராக வந்து ப்ரைஸ் கீழே இறங்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மக்களோட மனநிலை இருக்கிற ஒரு இது. சரி, அடுத்து இந்த டபுள் டாப் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து டபுள் டாப்புங்களா. சரி, அடுத்து இந்த டபுள் டாப்பை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுவோம் பாருங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிருக்கான். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த லோவை வந்து பிரேக் பண்ணும்போது இவன் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கான் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக நம்மளோட கான்செப்ட். சரி, அதாவது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கான். அந்த டபுள் டாப்பை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லோவை வந்து பிரேக்கும் பண்ணிட்டான். சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போ சரி ஜூம் இன் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், ஆக்சுவலாக அங்கே ஒரு இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, நான் கர்சர் வச்சுருக்கிறேன். அதோட லோ வந்து பாருங்கள் 2730 ரூபா 35 பைசா. ஸோ அதே இப்போ நான் கர்சர் வச்சுருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ வந்து பாருங்கள் 2730 ரூபா, அதாவது 35 பைசா கீழே பிரேக் ஆகிருக்கான். சரிங்களா? பிரேக் பண்ணியிருக்கான். இப்போ நம்மளோட இது என்னென்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் டபுள் டாப், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் வந்து
ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டான். சரி, அடுத்து இந்த இதையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த லோகோ, அதாவது இந்த நான் ரெட் கலர் கேண்டில் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹை வந்து பாருங்க 2891 ரூபாய் 80 பைசா. இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஹை வந்து பாருங்க 2908 ரூபாய். அதுக்கு மேல பிரேக் ஆயிருக்கான். அதாவது இந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஹை வந்து மேலதான் மேல அதிகமா இருக்கு. அதாவது அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கிரீன்ல வச்சுக்குவோம். சரி, அதே நேரத்தில் இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் பாருங்க. மூவிங் ஆவரேஜ் லைன்ல இந்த பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கேண்டிலோட பாயிண்ட் பாருங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ரெட்டை மாத்திப்போம். ரெட் வேணா ஒரு பிளாக்கை வச்சுப்போம், அப்பதான் தெரியும். சரிங்களா? ஸோ இங்கிருந்து இந்த கேண்டிலோட ஹை வந்து ஹையர் ஆகி வச்சிருக்கான். இந்த மூவிங் ஆவரேஜில் லோயரில் வச்சிருக்கான். ஸோ இதனுடைய ஆக்சுவலான அர்த்தம், மீனிங் என்னன்னா, செல்லிங் ப்ரெஷருக்குரிய ஒரு அறிகுறி தான் அது. சரிங்களா? ஸோ அதாவது முதல் கன்ஃபர்மேஷன் டபுள் டாப், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் டபுள் டாப்பை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். மூணாவது கன்ஃபர்மேஷன் வந்து கேண்டிலில் ஹையர் ஆகி வச்சிருக்கான். அதே நேரத்தில் மூவிங் ஆவரேஜில் ஹையர் லோ வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஹையர் லோ வச்சிருக்கான், கேண்டில் வந்து ஹையர் ஆகி வச்சிருக்கான். சரி, அடுத்து நாலாவது கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதையும் டெலீட் பண்ணிடுவோமா? ஏன்னா அது ஏரோ மார்க் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரிமூவ் டிராயிங்ஸ். சரி, அடுத்து நாலாவது கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஹரிசாண்டல் லைன். ஓகே. ஸோ இந்த கடைசி ரெண்டு ப்ரைஸ் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து டச் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னும் இதை கொஞ்சம் வச்சுட்டோமா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கான். சரிங்களா? இது வந்து சப்போர்ட். இதை கூட நம்ம ஹரிசாண்டல் லைனில் போட்டுப்போம். இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். சரிங்களா? அதாவது இந்த கீழே இருக்கிற ரெண்டு ப்ரைஸ்க்கு ப்ரைஸ் நியர்பையில் இருக்கும்போது அதை வந்து சப்போர்ட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிப்பேன். அதே நேரத்தில் மேலே இருக்கிற ரெண்டு இந்த ப்ரைஸ்க்கு நியர்பையில் இருக்கும்போது அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணிப்பேன். சரிங்களா? வேறு எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. சரிங்களா? நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வேல்யூவில் அடியில், அதாவது கீழே இருந்து ரெண்டு ப்ரைஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் என்னோட சப்போர்ட். ஸோ இந்த ரெட் கலருக்கு கிரீன் கலர் லைன் இருக்குது பாருங்க. ஸோ அதுதான் என்னோட சப்போர்ட். இந்த சப்போர்ட் ஏரியாவில் வரும்போது ஏதாவது பையிங் சிக்னல் இருந்தால் நான் பை சைட் ட்ரை பண்ணுவேன். அதே நேரத்தில் இந்த ப்ரைஸ் வேல்யூவில் மேலே இருக்கிற ரெண்டு ப்ரைஸ் வேல்யூக்கு நியர்பை வரும்போது ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் ஆகிற சிக்னல்ஸ், அதாவது செல்லிங் ஆகிற சிக்னல்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஸோ என்னோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பை இருக்கும்போது ஏதாவது செல்லிங் சிக்னல் கிடைச்சதுன்னா ஸோ செல்லிங் போவேன். ஸோ இதுதான். சரி, ஓகே. அடுத்து இன்னொரு முறை நம்ம பார்த்துருவோம். ஒன்று, இங்கே வந்து இது வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு நான் 4 கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று டபுள் டாப். சரிங்களா? ஒன்று வந்து டபுள் டாப், ரெண்டாவது டபுள் டாப்பை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் ஹையர் ஆகியும் மூவிங் ஆவரேஜில் ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகியிருக்கான். அடுத்து நாலாவது வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஹீரோ மோட்டோ கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம 4 கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெவல்ஸ் பார்க்கணும்ல. ஸோ எங்கேருந்து எங்கே போவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் வந்து பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங்கை, எந்த ஒரு கான்செப்டை வச்சு எப்படியாப்பட்ட ட்ரேடிங் நீங்கள் பண்ணாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் எடுக்கும்போது கண்டிப்பாகவே அக்யூரசி லெவல் இருக்கும். ஸோ நான் போன வீடியோவிலேயே தான் நான் சொல்லியிருப்பேன். மக்களோட மனநிலை தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு
ஒரு ப்ரைஸ் வேல்யூ மூவ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா மக்களோட மனநிலை தான். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் 4 கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன்னா, இப்போ ஒரு அதாவது செல்லிங் ப்ரெஷர், அதாவது செல் ஆகும் அப்படின்னு இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, செல் ஆகும்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் நினைக்கும் போது தான் அது செல்லிங் ஆகும். செல்லிங் போவாங்க, செல்லிங் ஆகும். ஸோ அதுதான் இப்போ செல் ஆகும் அப்படின்றதுக்கு நான் 4 கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ 100 பேரில் டபுள் டாப் வந்து நிறைய பேருக்கு கண்ணுக்கு போடும். ஓ, டபுள் டாப்பில் இருக்கான், இவன் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தோணலாம். டபுள் டாப்பை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், ஸோ அதனால் இவன் ப்ரைஸ் கீழே போவான், அதனால் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் கேண்டில் ஸ்டிக்ஸோட ஹையர் ஆகி வச்சுருக்கான், அதே நேரத்தில் மூவிங் ஆவரேஜில் லோயரில் வச்சுருக்கான், ஸோ அதனால் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கான், ஸோ ரெசிஸ்டன்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து கீழே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ்க்கு என்ன தோணுதோ அதுதான் ஆக்சுவலாக வந்து கேண்டில் ஸ்டிக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து 4 கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த 2 லைனையும் நம்ம டிராயிங்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2764 ஆக்சுவலாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலோட நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 47 என்ட்ரி இருப்போமா. ஸோ இங்கே தான் இந்த கேண்டில் இருக்கு பாரு, இந்த கேண்டில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியை வந்து ட்ரக்கர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, சரி, ஓகே. ஆனால் அங்கே வந்து நம்ம என்ட்ரி போக மாட்டோம். சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லோ பாருங்க, 2730 ரூபா ரவுண்ட் வேல்யூ 2730 ரூபா இருக்கு. அதே நேரத்தில் இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஐ பாருங்க 2908 ரூபா. ஸோ 178 ரூபா வருது, 180 ரூபா வச்சு. சரிங்களா. ஸோ 180 ரூபா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல். பட் ஆனால் நம்ம இங்கே என்ட்ரி போக மாட்டோம். குறைஞ்சபட்சம் 50% ரீட்ரேஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சரிங்களா. 50%னா 90 பாயிண்ட்ஸ். ஸோ 2730லேருந்து 90 பாயிண்ட்ஸ் தள்ளினா 2820 ரூபா வருதுங்களா. ஸோ 2820 ஒரு மார்க் பண்ணிடுவோம். நம்ம ஃபர்தராக நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ 2820. சரிங்களா. இதை வந்து நம்ம வேற கலரில் வச்சுப்போமா, கிரீனில் வச்சுப்போம். சரி, 2820. இப்போ வந்து 2763 ரூபாயில் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பட் நம்மளோட செல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2820 ஆக்சுவலான பக்காவான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்கு பாருங்க. அதாவது இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைக்கும் இடைப்பட்ட கேண்டில்ல க்ளோஸோ இல்லை ஓப்பனோ எது அதிகமாக இருக்கோ அதுதான் ஆக்சுவலான பக்காவான கரெக்டான என்ட்ரி. ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பன் பாருங்க, ரெட் கலர் கேண்டிலோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2885 ரூபா. சரிங்களா. ஸோ 2885 ரூபாய்க்கு ஒரு மார்க்கை போட்டுருவோமா, 2885. ஓகே. ஸோ 2885. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2820 2885 அப்படிங்கிறது தான் நம்மளோட என்ட்ரி லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2800. ஸோ இந்த லெவலில் இதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் வரும்போது அங்கே இருக்கிற நியர்பை, அதாவது அட் த மணி கால் ஆப்ஷனை நம்ம அது இன்கேஸ் ஃபியூச்சரில் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூச்சரில் இருக்கட்டும், முதல்ல ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் புட் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ண வேண்டாம். ஏன்னா பையிங் வந்து ஆப்ஷனில் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அது குறிப்பிட்ட டைமில் ரீச் ஆயிடணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டைப்பில் நம்ம பண்ணலாம். ஸோ இன்ட்ராடே ட்ரை பண்ணாமல் இந்த 2820 2885 இந்த ப்ரைஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டைப்பில் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் பண்ணலாம். இந்த 2 ப்ரைஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணலாம். சரிங்களா. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ இல்லையோ, பட் நம்மளோட அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ இனி வரும் காலங்களில் இதை நீங்கள் வந்து நாமளே இப்போ அடுத்தடுத்த அனாலிசிஸ் போடும்போது
நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம பாரதி ஏர்டெல் பார்த்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம போட்டது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதையும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணுறது மேட்டர் இல்லை, பட் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது நடக்குதா இல்லையானு நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதான். சரிங்க மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட். ஸோ டார்கெட் வந்து என்னன்னா, ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2550 அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். சரிங்களா. ஸோ 2550 ஒரு மார்க்கை போடுவோம். சரிங்களா. இது வந்து நம்ம பிளாக்ல பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டார்கெட் 2. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டார்கெட் 2. அடுத்து டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2650. 2650. இதை வந்து லைட்டாக வேற ஏதாவது கலர் மாற்றிப்போமா? ப்ளூ ப்ளூ போடுவோம். சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான். இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஸோ என்ட்ரி, இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுதான் இந்த 2820 885. ஸோ இதுதான் ஆக்சுவலோட நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ். டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது டார்கெட் 1. ஸோ டார்கெட் 1. ஸோ இதை வந்து நம்ம 2650 அப்படிங்கிறத நம்ம வந்து டார்கெட் 1 ஆகும். டார்கெட் 2. ஸோ இதை வந்து 2550 அப்படிங்கிறத நம்ம வந்து டார்கெட் 2ஆகவும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. ஸோ மக்களே, இதுதான் விஷயம். ஸோ எப்போவுமே எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு செக்மெண்ட்ல நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய 2வது அனாலிசிஸ் வீடியோ. ஸோ இது என்ன எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத, அதாவது நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறோன்னா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இனிவரும் காலங்களில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்க மக்களே. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.